சட்டப்பேரவையில் 110 விதிகளின் கீழ் மாண்புமிகு அம்மா அறிவித்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழையின் சிரிப்பின் அம்மாவை இறைவனாக காண்பதாகவும் அவர் உருக்கத்துடன் குறிப்பிட்டார். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் 1313 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவுற்ற மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மக்கள் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார். அவரது வழியில் தொடர்ந்து செயல்படும் தமிழக அரசு ஏழையின் சிரிப்பின் அம்மாவை இறைவனாக கண்டு வருவதாகவும் உருக்கத்துடன் குறிப்பிட்டார். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் தொழில் வளமிக்க மாவட்டங்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2015ஆம் ஆண்டு முதன்முறையாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி 4 கோடியே 70 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடிய வகையில் 2 கோடியே 42 லட்சம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய ஆசியுடன் அடுத்த முதலீட்டாளர் மாநாட்டை இந்த அரசு நடப்பாண்டில் வெற்றிகரமாக நடத்தும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த அரசு ஒற்றைச்சாளா முறையினை செயல்படுத்தி முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் உடனடியாக வழங்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான வழிவகை செய்து வருகிறது. தொழில் துறையில் சிறு தொழில் இங்கு மிகவும் பெரியது. அதனால்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் சிறு தொழில் புரட்சிக்கு வித்திட்ட வகையில் தொழில் பூங்காக்கள் உலகத்தரத்தில் உருவாக்கினார்கள். அரசியல் வரலாற்றிலேயே முதன் முறையாக தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றவும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைந்து உறுதிப்படுத்தியவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை புனிதமானவை, அவற்றை நிறைவேற்றுவது எனது தலையாய கடமை என்று செயல்பட்டவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். ஆகவே நம்முடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்த அத்தனை வாக்குறுதிகளும் காலத்தோடு நிறைவேற்ற உறுதி பூண்டார்கள். அந்த உறுதினை அம்மாவின் வழியிலே வந்த அம்மா அரசும் கட்டாயம் கடைபிடித்து தேர்தல் வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர் திரு தனபால், கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்ட மக்களின் பயன்பாட்டிற்கான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான ஆரம்பகட்ட பணிகளை மாண்புமிகு அம்மா தொடங்கி வைத்ததாகவும் இத்திட்டத்திற்காக நிதிநிலை அறிக்கையில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக மக்களின் நலன்களை கருத்திலே கொண்டு மதி நுட்பத்துடனும் வினை திட்பத்துடனும் தொலைநோக்கு சிந்தனையுடனும் திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்களின் மனங்களில் நீங்காத இடம்பெற்றுள்ள தாயாக மாண்புமிகு அம்மா அவர்கள் திகழ்ந்தார்கள். தமிழக மக்களின் நலனுக்காக கண் துஞ்சாது பாடுபட்ட புரட்சி தலைவி அம்மா என்னும் மிகப்பெரிய ஆளுமை படைத்த தலைவி இன்று நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற அடையாளமான மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் வழியில் நடைபெறும் இந்த அரசால் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த திட்டம் இப்பகுதி மக்களுக்கு ஒரு கனவு திட்டமாகவே இருந்தது. விவசாய பெருங்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றும் பொருட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறுதியளித்தார்கள். இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகள் எடுத்ததன் அடிப்படையில் 16/3/2014 அன்று சட்டப்பேரவையிலே சமர்ப்பிக்கப்பட்ட தமிழக நிதிநிலை அறிக்கையிலே இந்த திட்டத்திற்காக 250 கோடி ரூபாயை ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.